தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படியானால் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று அறிந்து வாழுவீங்க. To fear God is to know that nothing is permanent. When I say இந்த காரியத்தை நான் சொல்லும் பொழுது I'm teaching you to look forward to the future. நிரந்தரம் இல்லை இந்த வார்த்தை அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? எதிர்காலத்தை குறித்து பேசுது. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எதிர்காலத்தை அறிந்திருப்பான். அதுக்கு நடுவில் என்னன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்ப எதெல்லாம் இப்ப உங்க கையில் இருக்குது, உங்க பக்கம் இருக்குது, அது எல்லாமே நிரந்தரம் இல்லை. எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். நம்ம லைஃப்ல இந்த வாழ்க்கை கூட, இந்த சரீரம் கூட கொஞ்ச காலத்துக்கு தான். இப்ப இந்த கோட் போட்டிருக்கோம், நாளைக்கு சேருமா கூட தெரியாது சைஸ் போட்டா. சோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதான் இந்த பூமி, இதான் இந்த உலகம். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்ப தேவனுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா இதை எப்போதும் மைண்ட்ல வச்சிருக்கணும். You have this in your mind all the time that nothing is permanent in your life. ஏன் ஆபிரகாம் அவன் துணிஞ்சி போய் பிள்ளையை பலியாக்க போனான் தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு தெரியும் ஆண்டவரா இல்ல மகனான்னு பார்த்தா ஆண்டவரும் சூஸ் பண்றான். ஏன் ஆண்டவர் சூஸ் பண்றான்னா இந்த மகன் நிரந்தரம் இல்லை. இவன் வளர்ந்து நாளைக்கு திருமணம் பண்ணி அவனுக்கு குடும்பம் வந்துடும், அவன் அந்த லைஃபை பார்த்துட்டு போயிருவான். ஆனா நான் சாகிற வரையிலும் என் கூட இருக்க போறது யாரு? ஆண்டவர் தான் இருப்பார். ஆண்டவர் மாத்திரம்தான் உங்க வாழ்க்கை நோக்கமா இருக்கணும். இதுதான் தேவ பயம். அவனுக்கு தெரியுது இன்னைக்கு நான் என் மகனுக்காக கர்த்தரை நான் கைவிட்டனா நாளைக்கு எதிர்காலத்துல என் தேவன் என்னை விட்டு விலகிடுவார். இந்த மனுஷனுக்காக, இந்த மகனுக்காக என் ஆண்டவர் நான் விட்டு விலக விரும்பல. எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். இதுதான் தேவ பயம். If you claim that you fear God, you will choose God over every relationship in your life. ஆண்டவர் முக்கியம் நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உறவுகளுக்கு மேலாக நீங்க கர்த்தரை தான் வைப்பீங்க. இது இங்க தான் நம்ம ஃபெயில் ஆகிறோம். பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு டெஸ்ட் நம்மளுக்கு வருது. இப்ப இவனுக்கு என்ன டெஸ்ட் வருது? பிள்ளையை குறித்து ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா அவனுக்கு தெரியுது ஆபிரகாம் இது நிரந்தரம் இல்லை. இந்த பேரு புகழ், ஆபிரகாம்னா அவன் காலத்து எல்லாத்துக்கும் தெரியும். ஆபிரகாமா அவன் பெரிய சேனையை வச்சிருக்கிறான், அவன் பணக்காரன், ரிச்சஸ் மேன். அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. அதெல்லாம் அவனுக்கு நிரந்தரம் இல்லை. அதனால தான் ஆண்டு அவனுக்கு கொடுத்துருக்காரு. இப்ப சில பேர்த்தால ஏன் பணக்காரனா ஆக முடியலன்னா நீங்க பணத்தை வெளியாக்குற ஆளே கிடையாது. யூ ஆர் நாட் த பீப்புள் ஹூ கேன் ரிலீஸ், யூ ஆர் ஒன்லி டேக்கர். நீங்க டேக்கர் என்ன தெரியுமா? நீங்க ரிசீவ் பண்ணதான் ஆக்கி நீங்க ரிலீஸ் பண்ற ஆளே கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் த ஹார்ட் டு ரிலீஸ். உங்களுக்கு ரிலீஸ் பண்ற அந்த ஹார்ட் இல்லாட்டினா நீங்க ரிசீவ் பண்ணவே முடியாது. ஆபிரகாம் ஒரு கிவர். அவன் பார்க்குற இடத்துல கொடுப்பான். வேணுமா எடுத்துட்டு போ. லோத்து கேட்கிறான், வேணும் எடுத்துட்டு போ, பிரச்சனை இல்லை, இதையும் எடுத்துட்டு போ. அது அவன் கொடுக்க கொடுக்க அவன் பொறுக்கிக்கிட்டே இருந்தான். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் பிளெஸிங். அவன் கொடுக்க கொடுக்க அவன் பொறுக்கிக்கிட்டே இருந்தான். அதான் ஆபிரகாமோட காலிங். நீங்களும் ஆபிரகாமோட பிள்ளைங்கள் தான். நீங்களும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதிகமா ரிசீவ் பண்ணுவீங்க. பட் நமக்குன்னு யோசிக்கணும், இதை கொடுத்தா என்ன பண்ணும், இது கொடுத்தா என்ன பண்ணும். அந்த ஹார்ட் ஒருவேளை கொடுத்தாலும் கட்டாயத்தோட கொடுக்குறோம். ஐயோ கேட்டாங்களே கொடுக்கணுமே அப்படி கொடுக்குறோம். அந்த சேர்ஃபுல்லா கொடுக்கறதே கிடையாது. ஆனால் ஆபிரகாம் அப்படி கிடையாது. ஏன் ஆபிரகாம் கொடுத்தான்னு தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு தெரியும் அவன் கையில் இருக்கிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ராஜ்யத்துக்கு பணம் இருக்கட்டும். இன்னைக்கு உங்க கையில வச்சிருக்கிற இந்த பணம் எத்தனை நாள் கையில் இருக்கும்? How long you can sustain? How long you can hold that money? அது பெருக முடியாது, கஷ்டம். அப்ப நம்ம எப்படி யோசிக்கணும்னா இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு, நான் அவருக்கு திருப்பி கொடுக்கணும். ஏதாவது ஒரு வகையில நான் அவரை பிளஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு வகையில ராஜ்யத்தை கட்டணும். இந்த குறிக்குள்ள தான் ஆபிரகாம் இருந்தான். ஏன் அவனால கொடுக்க முடிஞ்சுன்னா அவனுக்கு தெரியும் அவன் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் நிரந்தரம் இல்லை. சிலர் பொசஷன் மேல ஒரு ஹார்ட் வச்சிருப்பாங்க. ஓ நான் இங்கே இதை வச்சிருக்கிறேன், அதை வச்சிருக்கிறேன், நான் இதை நான் கட்டி வச்சிருக்கேன், அதை கட்டி போட்டு வச்சிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஆபத்து அவசரத்துக்கு உதவும், வித்தா காசா மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. மீன்ஸ் their faith is not on God, their faith is on their possession. அவங்களோட ஐஸ்வர்யத்தின் மேல அவங்க நம்பிக்கை போச்சு அப்படின்ற அர்த்தம். நீங்க இந்த மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பெருக்கத்தை பார்க்க முடியாது. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வேன்ற. ஏன் பெருக செய்ய? ஆண்டவர் நடுவில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, நீ கொடுக்க ஆரம்பினார். அதனால தான் என்ன வந்தாலும் அதை அவன் வித்ஹோல்ட் பண்ணாம வேணுமா எடுத்துட்டு போ.
லோத்துட்ட சொல்றான், நீ எந்த பக்கம் வேணும் சூஸ் பண்ணு. அவனுக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது. அவன் போடுற பிக்சர் தான் லோத்து வாழணும் பார்க்க போனான். ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன், நீ அங்கே போடுற வெட்டோ இல்லை. ஆனால் அவன் ஆப்ஷன் அங்கே கொடுக்குறான், உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ, நான் எந்த பக்கம் நீ வேண்டாம் நான் போயிடுன்ட்டான். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் நம்பி போனது நிரந்தரமான இருக்கிற ஆண்டவரே. ஓகே, he didn't trust the things of this world. அவனுக்கு தெரிந்த மண்ணு நிரந்தரம் இல்லை, சொத்து செல்வாக்கு நிரந்தரம் இல்லை, கர்த்தர் நிரந்தரமானவர். நான் உங்களை கேட்குறேன், இப்படி வாழ்ந்த மனுஷன் சாகும்போது எப்படி சத்தான்? பைபிள் எழுதப்பட்டிருக்குது, அவன் நிறைவுள்ளவனாய் மரித்தான் போட்டிருக்கு. he died in all the fullness. எங்கேயாவது பிச்சைக்கண்ணா மாறினானா? எங்கேயாவது கஷ்டப்பட்டு வியாதியில படுத்து அப்படியே போனான்? இல்லையே, செழிப்பான மனுஷனால் மரித்து போனான். ஏன்? வாழ்ந்த நாட்கள்ல கர்த்தர் தான் நிரந்தரம். இது நீங்க உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூமியில வருகிற எல்லா பிளெஸிங்கும் பெஸ்ட் அப்பான் பெஸ்டா இருக்கும். உங்க மனசு பூமி மேல வரவே கூடாது, பொருட்கள் மேலேயும் ஐஸ்வர்யங்கள் மேலும் வரவே கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா அந்த குறை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க இன்னும் உங்களோட உலகத்தின் பொக்கிஷங்கள் மேல ஆசீர்வாதங்கள் மேல உங்க நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்க. You have to remove your thoughts from that place. முதலாவது உங்க மனசு அங்கேருந்து எடுத்து ஆகணும். அது நிரந்தரம் இல்லை. நீங்க செய்கிற வேலை நிரந்தரம் இல்லை, நீங்க சம்பாதிக்கிற பணம் நிரந்தரம் இல்லை, நீங்க ஓட்டுற வாகனம் நிரந்தரம் இல்லை, உங்களோட வீடு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி நிரந்தரம் இல்லை, உங்க சரீரமே நிரந்தரம் இல்லை. எப்போ எது டேமேஜ் ஆகும்னு தெரியாது. ஸோ உங்க எதிர்காலத்தை இதை நம்பி நீங்க இருக்கக்கூடாது. பாருங்க, லூக்கா 12:14 பட்டிருக்குது. ஒரு பணக்காரன் என்ன பண்றான், நிறைய காசு பணம் வருது, ஒரு களஞ்சியத்தை நான் கட்டி நான் எல்லா அங்கே வர்ற எல்லா காயின்ஸ் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டு பார்த்தீங்கன்னா போறாரு, மூடனே இந்த ராத்திரியே வந்து அதை நான் கிழிச்சு போடுவேன்றார், காத்தடிச்சு போயிடும் அப்படின்றார். நீங்க ஒரு நம்பிக்கை வச்சு சேர்க்குறீங்க, இதை செய்யலாம் அதை செய்யலாம், நாளைய தினத்துக்கு நீங்க பிளான் பண்றீங்க. நான் உங்களை கேட்குறீங்க, எத்தனை பேர் நாளைக்குன்னு பிளான் போட்டு கரெக்டாக நடந்திருக்கு சொல்லுங்க என்கிட்ட. பாதி பேர் காலையில நான் இத்தனை மணி ஜபிக்கிறேன், இன்னும் வரைக்கும் இருந்தது கிடையாது. அதுலேயே உங்களுக்கு நீங்க யாரும் உங்களுக்கு தெரியும். நான் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு ஜபிக்க போறேன் பாத்துறேன், இன்ன வரைக்கும் எழுந்திருக்க முடியல. இதை செய்யறேன் அதை நீங்க போட்ட திட்டம் ஏதாவது நடந்திருக்குதா? இதுலயே நீங்க புரிஞ்சிருக்கணும், இந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கை இல்லை. ஸோ இதுல தெளிவா நீங்க இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல உறவுகள், இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க கடைசி வரைக்கும், அது இதுவும் ஆண்டுக்கு பிடிக்காத ஒரு காரியம். எஸ், God has given us wonderful people around us. நம்மளை சுற்றி நிறைய நல்ல நல்ல உறவுகளை ஆண்டு கொடுத்திருக்க, நல்ல நல்ல மனுஷன் ஆண்டு கொடுத்திருக்க இல்லைன்னு சொல்ல, ஆனா கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நம்பிக்கை வச்சிடாதீங்க. அதுவும் பெரிய ஆபத்து. நான் சொல்றேன், யாரு எப்படி மாறும் நம்மளுக்கு தெரியாது. அதான் பாருங்க, ஆபிரகாம் நினைச்சான் எனக்கு அடக்காரதனை செய்ய போறது யாரு, ஈசாக்கா தான் இருப்பான்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் சரி இல்லை, நீ அதெல்லாம் நம்பிருக்க கூடாது, நான் தான் உன்னை நடத்த போறேன், நான் அவன் கையை கொண்டு உன்னை அடக்காரதன் பண்ணுவேன், ஆனா அவன் தான் பண்ணு நினைக்காதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. இஸ்மாயிலும் ஈசாக்கும் சேர்ந்து தான் அடக்கம் பண்ணுறாங்க. ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இவங்க தான் எனக்கு இருப்பாங்க, அவங்க தான் அப்படி இல்லை, கர்த்தர் தான் இருப்பார். இந்த வாழ்க்கை நீங்க அப்படித்தான் வாழணும். நீங்க இப்படி வாழ்ந்தாதான் இந்த வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனா இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப நம்பிக்கை இருந்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. இதான் மன உடைச்சலுக்கு முக்கிய காரணம். ஆபிரகாமும் ஒருவேளை இந்த ஈசாக்கு மூலியமா தான் எனக்கு சந்ததி பிறகு நினைச்சதானா அவன் கொண்டிருக்க மாட்டான். ஆனா இல்ல, கர்த்தர் கல்லுகளை கொண்டு கூட எனக்கு குழந்தைங்களை கொடுப்பார், மரித்தவனை எழுப்பி எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி அவனுக்கு கர்த்தர் மேல் தான் விசுவாசம் வைராக்கியம் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படியாக சோதிச்சார்னா நீங்க கொடுப்பீங்களா? உங்க வாழ்க்கையில சில ஈசாக்கு இருப்பாங்க இல்லையா, அது பிள்ளைங்கள் மாத்திரம் இல்லை, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், நீ அந்த ஈசாக்கு எனக்கு பலியாக்குனா பலி ஆக்குவீங்களா? எந்த நபரை அதிகமா நேசிக்கிறீங்களோ, யாரை நீங்க அதிகமா அன்பு வச்சிருக்கீங்களோ, ஆண்டவர் உங்களை கேட்கிறாரு, எனக்காக பலியாக்குனா பலி ஆக்க முடியுமா? உறவுகளும் முடியுது. சரி, ஒருவேளை அந்த ஈசாக்கு உங்களோட சொத்து செல்வாக்கு பேரு புகழ் இதெல்லாம் தூக்கி போட்டு பின்னாடி வானா போட்டு வருவீங்களா? எங்க பாஸ்டர் பைபிள் அப்படிலாம் போட்டிருக்குது? இருக்குது. ஒரு வாலிபன் கேட்கிறான், இயேசுவே நான் நித்திய ஜீவனை சேர்த்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் வித்துட்டு பின்னாடி வாங்கிட்டாரு, அது அவனால முடியல. அப்ப பாருங்க, நம்ம இங்க வரோம், வார்த்தையை கேட்கணும், நல்லா சந்தோஷமா கேட்டு போகணும் ஆசைப்பட்டு வரும். ஆனா கர்த்தருக்கு என்ன செய்யணும் அது கஷ்டமா தான் நம்ம செய்ய மாட்டோம். சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? ஏன் தெரியுமா? நீங்க கேட்குறீங்க, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல. ஏன் நடக்கல? உங்க மனசு தான் முக்கால்வாசி இங்க இருக்குது. 75% இங்க இருக்குது. எங்க இருக்குது? பூமி மேல இருக்குது, உறவுகள் மேல இருக்குது.
then how do you expect God to perform a miracle in your life? உங்களால உங்க ஈசாக்க பலியாக்க முடியலன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற பலனை தேவன் தர மாட்டார். நீங்க என்ன செய்யணும்? எதை ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில, அதிகமா நீங்க மனசு வச்சிருக்கீங்களோ அதை தூக்கி போட நீங்க துணிஞ்சு இருக்கணும். You must have that heart. அப்படியானால் நீங்கள் தேவனை உண்மையாக நேசிக்கிறீங்கன்ற அர்த்தம். தயவு செய்து என்கிட்ட வந்துட்டு பாஸ்டர் அதெல்லாம் பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிடாதீங்க. புது ஏற்பாடு எல்லாமே எக்ஸ்ட்ரீம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாங்க. பழைய ஏற்பாடில் ஒரு மகனை தான் ஆண்டவர் கேட்டார், ஆனால் புது எல்லாத்தையும் கேட்டார். ஸோ கவனமாக இருங்க இந்த காரியத்தில்.